அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன மீட்பு போர் 463வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 463வது நாளினுடைய இஸ்ரேலினுடைய தாரதமியங்களை உலக அரங்கில் எப்படி பேசப்படுகிறது என்பதையும், நேற்று இஸ்ரேல் சந்தித்த மிகப்பெரிய நஷ்டங்களையும் நமது இந்து பத்திரிகை உட்பட எல்லா பத்திரிகைகளும் எடுத்து எழுதியிருக்கின்றன. அதனை இடம்பெறச் செய்திருக்கின்றோம். அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை அதுக்காக குறைந்தது என எடுத்துக்கொள்வதற்கில்லை. இந்த சேனலில் மிக முக்கியமான தகவல்களை பதிவு செய்கிறோம். ஆகவே இதையும் சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டுக்கொள்கிறேன். இதில் நேற்று ஒரு வீடியோ, இஸ்ரேலில் இருந்து ஒரு சகோதரி ஷாரா கோனிகோ, 34 வயசு சகோதரி, தன்னுடைய கணவன் எப்படி இருக்கிறான், அவன் ஹமாஸுடைய பிடியில் ஹாஸ்டேஜஸ் என்று அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய இடத்தில் இருக்கிறான். ஹமாஸ்ட இருக்கிறத ஹமாஸுக்கு வீடியோவை அரபி மொழியில் போட்டிருக்கு. அரபியில் போட்டு என் கணவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டு இருக்கிறது. அந்த கணவன் டேவிட் கோனிகோ என்பவன், ஷாரோன் கோனிகோங்கிறது டேவிட் கோனிகோ என்ற அந்த கணவன் இவளோடு கைது செய்யப்பட்டவர் தான். ஹாஸ்டேஜஸில் எடுத்து அழைத்து செல்லப்பட்டவர்களில் கணவனும் மனைவியும் உண்டு. மனைவியை நவம்பர் 2023 ஏற்பட்ட அந்த குறைந்த கால போர் நிறுத்தத்தின் போது வெளியிட்டு விட்டார்கள். அந்த பொண்ணு அந்த வீடியோவில் இஸ்லாத்தை ஸ்லாய்க்கு நிறைய பேசுகிறீங்க. நீங்கள் எப்படி என்ன நடத்துனீங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் இஸ்ரேல் வந்து இஸ்லாம் வந்து பிரிஸ்னர்ஸ் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுக்கிறது. அந்த உரிமைகளை நீங்கள் கொடுத்தீர்கள். உங்களுடைய உயிரை பணயம் வைத்து எங்களை எல்லாம் காப்பாற்றினீர்கள். எங்களுக்கு நீங்கள் உணவின்றி இருந்த நேரத்திலும் எங்களுக்கு உணவு தந்தீர்கள். அதே போல் என்னுடைய கணவனை நீங்கள் பாதுகாத்து வைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது என்னுடைய கணவன் எப்படி இருக்கிறார் கேட்டிருக்கார். அதுக்கு ஹமாஸ் உடனேயே பதில் சொல்லியிருக்கிறது. பாருங்க, அவங்கள இவங்க ஒரே ஆக்கிரமிப்பில் பிடிச்சிட்டாங்கிறான். ஆனால் அவங்க இந்த வீடியோக்கெல்லாம் லாபகமாக உட்கார்ந்து அமைதியாக ஒரு பதிலை போட்டி இருக்கிறார்கள். உங்கள் கணவன் நலமே, ஆனால் உங்கள் கணவன் நலமாக இருப்பதை நாங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுறோம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நத்தன்யாகு அத்தனை குண்டுகளையும் வீசி எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று பார்க்கிறான். ஆகவே உங்களுடைய கணவன் மீண்டு வருவாரா, நலமுடன் இருப்பாரா என்பதெல்லாம் நத்தன்யாகு கையில் இருக்கிறது. நத்தன்யாகு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு விட்டால் எல்லோரும் வந்து விடுவார்கள். ஆனால் நத்தன்யாகு அதை விரும்பவில்லை. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டராகவே சாக வேண்டும் என்பதற்காக உங்கள் கணவனை போன்றவர்களை எல்லாம் பலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இனி அவர் எப்படி இருக்கிறார், எப்படி வர வேண்டும் என்பதை நீங்கள் நத்தன்யாகுவிடமே கேட்டுவிடுங்கள். கேட்டுவிட்டால் உங்களுக்கு பதில் கிடைத்துவிடும். இப்போதைக்கு நாங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறோம் என்று ஒரு பதிலை போட்டிருக்கிறார்கள். அது உலகம் முழுவதும் மிகப்பெரிய, அது அரபி மொழியில், உங்கள் பதிலும் அரபி மொழியிலேயே போட்டிருக்கிறார்கள். அது உலகம் முழுவதும் மிகப்பெரியது ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு அனுதாபத்தை ஹமாஸ் மீதும் ஒரு ஆதரவை ஹமாஸ் மீதும் உருவாக்கி இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம். வாழ்க தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.